ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லோரும் வேதாகமத்தை அந்த வாசிக்கப்பட்ட போதிக்கு நேராக எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லோரும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு ஒரு ஆலோசனை கடிதமாக எழுதின அந்த கடிதத்தை இங்கே பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைகளுக்கு நம்மளுக்கு ஆலோசனையாக உபதேசமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய முதலாவது நிருபத்திலே அநேக ஆலோசனை, அநேக உபதேசங்களை, காரியங்களை குறித்து சொன்ன அதே ஆலோசனையை பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு திருச்சபை மக்களாகிய நமக்கு ஆலோசனையாக கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நீ போராடு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை, தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நீ நல்ல ஒரு போராட்டத்தை நீ போராடு. நீ போராட வேண்டியவன், நீ போராட வேண்டியவள். நீ ஒரு போராட்டத்தின் மத்தியில நீ போராடி கொண்டு இருக்கிறாய். உங்களுடைய போராட்டம் போராடுவதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பற்றிக்கொள், நீ அதற்காகவே அழைக்கப்பட்டாய். எதற்காக? நீ போராடி ஒன்றை பற்றிக் கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆமென். நாம் எதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார்? உலகத்திற்கு தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மளை முன்குறித்த கர்த்தர் உலகத்தில் இருந்த நம்மை தேவன் வேறு பிடித்து சபையில கொண்டு வந்து சேர்த்து இன்னைக்கு ரட்சித்து நம்மை அபிஷேகித்து வைத்திருக்கிறார் என்றால் எதற்காக என்றால் ஒரு நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றி கொண்டு அந்த இதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நம்மை போராடும்படிக்கு ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சமத்தை மேலே படுத்து சுகமாய் வாழுகிற வாழ்க்கை அல்ல. அது ஒரு போராட்ட களம், அது ஒரு யுத்த களம். ஹல்லேலூயா. இங்கே போராட்டங்கள் உண்டு, யுத்தங்கள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு. ஆகையால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. போராடுகிறவர்களின் கூட்டம் இது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்தவ அநேகருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சுகபோகமான பஞ்சமத்தை மேலே படுத்து இருக்கிற ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் என்ன பண்றாங்க, நினைக்கிறாங்க. அது லௌகீக சந்தோஷம், அது உலகம் கொடுக்கிற ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. சுகபோகமாய் வாழுகிறவன் உயிரோட செத்தவன். சுகபோகமா வாழுகிறவனுக்கு பணத்திற்கும் என்ன கிடையாது, வித்தியாசம் கிடையாது. அவனுக்குள்ள உயிர் இருக்கு, அவனுக்குள்ள உயிர் இல்லை, அவ்வளவுதான். வேதம் அப்படிதான் நமக்கு போதிக்கிறது. ஆவியானவர் நமக்கு அப்படிதான் நம்மளுக்கு போதிச்சிருக்கிறார். பிரைஸ் காட். அது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை, போராடுகிறவர்களின் வாழ்க்கை. ஆமென். நம்மை கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறாரு? நம்மை போராடும்படிக்கு அழைக்கிறார். ஹல்லேலூயா. நாம் போராடுகிறவர்கள். ஆமென். நாம் போராடும்படிக்கும் நம்மளை போராடாதபடிக்கும் தேவ ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆமென். இன்னும் ஒரு இடத்துல வாசிக்கிறோம். நீங்க 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனத்துல நாம் அங்கே பார்க்கிறோம், பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுகிறார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இங்கே கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. என்ன? நீங்கள் ஓடுங்கள். உங்களுடைய ஓட்டம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்க ஆவிக்குரிய ஓட்டம், கிறிஸ்துவ ஓட்டம், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வாழுகிற அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், நிதானமாய், ஸ்திரமாய், நிதானமா ஆடி அசைஞ்சு நகர்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நாம் வாழவில்லை. தேவன் நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்கல. எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால் ஓடுகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ, அந்த ஓட்டம் உங்களுக்குள்ள ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு ஓட்டத்தை துவக்கி விட்டார். ஹல்லேலூயா. இங்கே கிறிஸ்தவ வாழ்க்கை எதற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பந்தய சாலையில் ஓடுகிற ஒருவனுடைய ஓட்டத்திற்கு. ஹல்லேலூயா. பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் சாதாரணமா ஓடுறவன் கிடையாது. திருட்டு ஓடுறதுக்கும் திருட்டு ஓடுறவனுக்கும் அவனும் ஓடதான் செய்யறான். ஹல்லேலூயா. பின்னாடி துரத்துகிறவனும் ஓடதான் செய்யறான். ஆமென். ஹல்லேலூயா. பஸ்ஸை பிடிக்கவும் என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறான், ஓடி பணத்துக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறான் உலகம்.
ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை கூடியது என்றால் பந்தய சாலையில் ஓடுகிறவனுடைய ஓட்டத்திற்கு ஒப்பனையாக இருக்கிறது. அல்லேலூயா. பந்தய சாலையில் ஓடுகிறவன் தன்னை அந்த ஓட்டத்திற்கென்றே தன்னை ஆயத்தப்படுத்துவான். அந்த ஓட்டத்திற்கென்றே தன்னை ஆயத்தப்படுத்துவான். அதற்கு முன்பாக அந்த ஓட்டத்திற்கு தன்னுடைய உடலை எந்த அளவிற்கு அவன் பக்குவமாய் பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பான். ஒரு ஃபிட்னஸ் இருக்கு. ஆமென். ஃபிட்னஸ். காலேஜில் சேரணும்னா, ஒரு ஸ்போர்ட்ஸில் சேரணும்னா அவங்களுக்கு என்ன கேட்பாங்க? ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க, தகுதி சான்றிதழ். அல்லேலூயா. ஆக இந்த உலகத்திலே அநேக ஓட்டங்கள் இருக்கிறது. பணத்திற்கு பின்னாடி ஒருவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஒரு கேயாசி ரதத்துக்கு பின்னாடி ஓடுனா எதற்காக ஓடுனா? ரதத்துல என்ன இருக்கிற? பொன்னும் பொருளும் வெள்ளியும் இருக்கு. அந்த ஓட்டம் அல்ல. அல்லேலூயா. அந்த ஓட்டம் அல்ல. இந்த உலகம் பணத்திற்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்குது. ஆமென். அல்லேலூயா. பதவிகளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏதேதோ காரியங்களுக்கு பின்னாடி ஓடிக்கிறது. ஆனா தேவன் நம்மை கிறிஸ்துவ வாழ்க்கையை எதற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறதுனா, பந்தய சாலையில் ஓடுகிறவனை போல நீங்கள் ஓடுங்கள். அல்லேலூயா. அதற்காகவே அவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? ஆயத்தப்படுத்துகிறார். அதற்காகவே நீங்க பந்தய சாலையில் ஓடுகிறதை போல, ஒரு போராட்ட களத்தில் நின்று போராடுகிறதை போல, இன்னும் ஒரு படி மேல அப்ப பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறாரு, மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி அவன் மல்யுத்தம் பண்ணவில்லை என்றால் அவன் முடிசூட்டப்பட மாட்டான். மல்யுத்தம் பண்ணுகிறவர்கள் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணல என்ன பண்ண மாட்டானா? அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையை எதற்கு ஒப்பனையாக சொல்லப்படுகிறதால் மல்யுத்தத்திற்கு. கவனிங்க, ஓட்டம், போராட்டம், மல்யுத்தம், யுத்த களம், மேலும் சொல்லப்படும் மேலும் மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரம் வான மண்டலத்தில் பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. பூமியிலே மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரம் உங்களுடைய போராட்டங்கள் கிடையாது. வான மண்டலங்களில் பொல்லாத சேனைகளோடு உங்களுக்கு என்ன இருக்குது? போராட்டங்கள் இருக்கிறது. அந்தகார லோகாதிபதிகளோடு போராட்டம் இருக்கிறது. வான மண்டலத்தில் பொல்லாத சேனை. அந்த சேனை எப்படிப்பட்ட சேனையா? பொல்லாதவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு போராட்டம் உங்களுக்கு இருக்கு. அல்லேலூயா. பத்தலும் தொத்தலும் சோப்ராங்கிக்கு முன்னாடி நடக்கிற யுத்தம் அல்ல. பொல்லாதவர்களுக்கு முன்பாக பலவானை முந்தி கட்டினானையுடைய பலவான குடியதை ஒருவனும் சுதந்திரிக்க மாட்டான் என்கிற ஒரு யுத்த காலம் நமக்கு இருக்கிறது. வேதம் நம்மளை ஒரு பந்தய சாலையிலே நிறுத்துகிறது, மல்யுத்தத்திலே நிறுத்துகிறது, ஓடுகிறவருடைய ஓட்டத்திலே நிறுத்துகிறது, ஒரு போராட்ட களத்திலே நிறுத்துகிறது, யுத்த களத்திலே நிறுத்துகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராடுகிறவர்களின் கூட்டம். அல்லேலூயா. நீங்கள் நானும் போராடும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் காட். அல்லேலூயா. வேதம் மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறது, போராட்டம் உண்டு. அல்லேலூயா. போராட்டம் இல்லைன்னு யாராவது வாக்குத்தத்தம் பண்ணுனா என்ன பண்ணாதீங்க. வேதம் சொல்லுது நமக்கு போராட்டம் உண்டு. அது பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. தேவன் நம்மை எதற்கு பழக்க வைக்கிறார் என்றால் உங்களை போராட்டத்திற்கு பழக்க வைக்கிறார். தாவீது சொல்லுகிறான், ஒரு கல்லை எடுத்து கோலியாத்தை வீழ்த்துகிற இந்த தாவீது சொல்லுகிறான் தன்னுடைய சங்கீதத்திலே, அவர் என் கையை வில்லுக்கும் யுத்தத்திற்கும் பழக்க வைக்கிறார். ஆமென். என் விரல்களை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறாரு. என் கைகளை வில்லுகளுக்கு என்ன பண்றாரு? பழக்க வைக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அரையும் குறையுமா தேவன் நம்மளை என்ன பண்ணல? அழைக்கல. ஆமென். அரையும் குறையுமா தேவன் நம்மளை அழைக்கல. நாம் போராட்டத்தை போராடும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பந்தய சாலைகளில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததுக்கு அதற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மல்யுத்தம் பண்ணுகிறவர்கள் என்ன? இரண்டு பலவான்கள் மோதிக்கொள்கிற இடம் தான் மல்யுத்தம். ரெண்டு பலவான்கள், ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் வெயிட் இருக்கும், ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருக்கும், ஈக்குவலா இருக்கும். ரெண்டு பேருமே ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன இருக்காது. எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் அசந்தானே இனி ஒருத்தன் தூக்கிடுவான். ஆமென். அப்படிதான் இருக்கும். பிரைஸ் காட். அப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கு. உங்களுடைய போராட்டம், உங்களுக்கு எதிராக இருக்கிற போராட்டம் கொஞ்சம் நீங்க அஜாக்கிரதையாக, தைரியம் இழந்தவராக, அவிசுவாசத்தோடு நின்று விட்டால் பிசாசு ஈஸியா என்ன பண்ணிடுவான்? போராட்டத்திலே நின்று கொண்டிருக்கிற நாம் அதான் தீமோத்தேயுக்கு சொல்லுகிற அதே ஆலோசனையை திருச்சபையாக நமக்கு ஆவியானவர் சொல்லுகிறாரு. நீ நல்ல போராட்டத்தை போராடு, போராட்டத்தை விட்டுறாத.
இரு, போராடி கொண்டே இரு. யுத்தத்தை கைவிட்டாத, விசுவாசத்தை காத்துக்கொள்ளு. அதற்காக நீ அழைக்கப்பட்டாய். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளு. இதை விட்டுட்டு நீ சண்டையில என்ன வேற எந்த காரியத்தில் என்ன பண்ணிடாத. உன்னை நீ என்ன பண்ணிடாத, உன்னை நீ புகுத்து விடாத. வேறு காரியங்களில் வேற அலுவலகங்கள்ல உன்னை நீ திணிச்சிடாத. போராட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிற ஒரு ஓட்டப்பந்தய வீரனுடைய இதை காட்டினாங்க. அவன் கடைசி வரைக்கும் தன்னுடைய ஓட்டத்தை என்ன பண்ணான், ஓடுகிற பொழுது அந்த ஓட்ட பாதையில இருக்கிற ஏதோ ஒரு கம்பியோ ஆணி அவனுடைய காலை குத்திருச்சு. அந்த ஆணியை எடுத்து கூட அவன் என்ன பண்ணல, அதோட என்ன பண்றான். ஏன் இந்த களம், இதற்காக நான் எத்தனையோ நாட்கள் ஆயத்தமானேன். இதற்காக எவ்வளவோ நாட்கள் நான் என்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டேன். இந்த களத்தை இன்றைக்கு விட்டுட்டா அடுத்து நான் தோற்று போனவனாக தான் நான் வெளியே வர முடியும். இந்த களத்தை விட்டு நான் வெளியில வரும் பொழுது ஜெயம் பெற்றவனா தான் நான் வெளியில வரணும். வெளியே தோத்து போனோம்னா வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு என்ன காரியம் அந்த தியாகத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. சாதாரணமாக உலகத்திலே கொடுக்கப்படுகிறதான இந்த கிரீடத்திற்காகவே அவன் சகல காரியத்தையும் இழந்து தியாகம் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி அவன் ஓடுவானால் அழியாதது வாடாதமான மகிமையான ஜீவ கிரீடத்தை பெறுகிறவராகிய நாம் எப்படிப்பட்ட ஓட்டத்தை நாம் ஓட வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. வாடி போகிறதான இந்த கிரீடத்திற்காகவே ஒருவன் தன்னுடைய சரீரத்தை இந்த அளவிற்கு அவன் இழப்பானையானா, ஆமென், அழியாததும் வாடாதும் மகிமையுள்ள அந்த கிரீடத்தை நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு, அந்த ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஓட்டத்தை நாம் இந்த உலகத்திலே ஓட வேண்டியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் போராடுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நாளிலே சில காரியங்களை உங்களோடு கூட போராடு என்கிற தலைப்பிலே சில காரியங்களை உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆமென். நீங்கள் போராடுகிறவர்கள், நீங்கள் போராடுகிற, நீங்கள் யுத்தம் பண்ணுகிறவங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் கைகளை உங்கள் விரல்களையும் கர்த்தர் யுத்தத்திற்கு பழக்க வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய கைகள் யுத்தத்திற்கு பழக்க வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஜெபங்கள் யுத்தத்திற்கு பழக்க வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பலவான்களை எதிர்த்து நிற்கக்கூடிய காரியத்தை கர்த்தர் உங்களை பழக்க வைத்திருக்கிறாரு. என்ன ரொம்ப சாதாரணமா இருக்கு. நீங்க பலவான்களை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் சொன்னா அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. நேற்று ஒருத்தர் பேசியிருக்கும் போது அவர் சொன்னாரு, ஒரு கட்சியை பத்தி என்ன சொன்னாரு, தாவீதின் கையில் இருக்கிற அந்த ஒரு கல்லு மாதிரி தான் இந்த கட்சியை கர்த்தர் ஊழியர்களாகிய உங்க கையில கொடுத்திருக்கிறாரு. இந்த கல்லை வச்சுதான் உங்களுக்கு ஜெயம், வேற எதை வச்சு உங்களுக்கு ஜெயம் கிடையாது என்று சொல்லிட்டு எனக்கு இந்த சங்கத்திலேயோ கட்சியிலேயே எனக்கு இது பண்றதுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. நான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற அவர் திரும்ப என்று அதான் திரும்பி 3-4 தடவை சொன்னார். இந்த கட்சி, இந்த சங்கம், இந்த தாவீது கையில் இருக்கிற கல்லு மாதிரி விட்டுறாதீங்க பிரதர், விட்டுறாதீங்க. இந்த கல்லை நீங்க கையில் இருந்தாதான் உங்களால கோலியாத்தை என்ன பண்ண முடியும் அப்படி சொன்ன. நான் சொன்னேன், அப்பா அதான் அந்த கல்லு ஆண்டவர் என்ன பண்ணாரு, எரிய சொல்லிட்டாரு. இந்த கல்லு உன் கையில இருக்க வேண்டாம், கோலியாத்து நெத்திக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படி சொல்லி எரிய சொல்லிட்டாரு. சரியா? அவன் அப்படின்ட்டு ஹல்லேலூயா. நம்முடைய போராட்டம் நம்மை தேவன் பழக்க வைக்கிறார், போராடுகிறதற்கு நம்மை பழக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு போராட்டம் உண்டு, மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரமல்ல, இப்ப நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற மாம்சத்தின் படியான போராட்டங்களும் ரத்தத்தின் படியான போராட்டங்கள் மாத்திரம் அல்ல, இதையும் தாண்டி வானங்களுக்கு மேலாக வான மண்டலத்தில் பொல்லாத சேனைகளோடு நமக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறேன். இதையும் தாண்டி இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு மேலாக நம்மளுக்கு வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு, யுத்தம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்களிடத்திலே நீங்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்கிறது என்றால், ஏன் எதை அதிகமாய் செக்யூர் பண்றாங்களோ, எதை அதிகமாய் பாதுகாக்கிறார்களோ அதுக்கு வேல்யூஷன் அதிகம். எங்க போராட்டம் அதிகமா இருக்கோ அங்க ஏதோ விலையேற பெற்ற ஒன்று உள்ள இருக்கு. ஹல்லேலூயா. ஏதோ விலையேற பெற்ற ஒன்று உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால்தான் பிசாசு தொடர்ந்து உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறார். அதனால ஏற்கனவே நான் சொன்னேன், எங்கே பிசாசுக்கு எந்த சூழ்நிலை, எந்த இடம், யாரோடு கூட மோதுகிறது அவனுக்கு டஃப்பா இருக்கோ அங்கதான் அவன் யுத்தம் பண்ணுவான். ஹல்லேலூயா. உங்களோடு கூட பிசாசு யுத்தம் பண்ணுகிறானா, போராட்டம் பண்ணுகிறானா, உங்களுடையவைகளை எடுக்கிறதுக்கு அவனுக்கு சிரமமா இருக்கு.
அவனுக்கு கடினமா இருக்கு. அவன் தன்னுடைய முழு பலத்தையும் அவன் வெளிப்படுத்தி பார்த்தாலும் உங்களை எதிர்க்க உங்களிடத்தில் இருக்கிறதை பறித்துக் கொள்ள அவனால முடியல. அதனாலதான் உங்ககிட்ட தொடர்ந்து போராடுகிறானே ஒழிய லெகுவா எடுப்பதற்கு அவன் போராடுவதில்லை. ஆமென். அதுவே அவன் கொஞ்சம் ஞானவான். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அவன் ஞானம் இயேசுநாதரே வசனத்தை வச்சு மடக்கிறதுக்கு பிளான் பண்ணாவே. ஹல்லேலூயா. உங்களை நீ சும்மா விட்டுருவானா? இன்னைக்கு நீங்கள் நானும் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் நம்ம குறிவைகளை எதையும் பிசாசு உரிந்து கொள்ளவில்லை என்றால் அவ்வளவு பாதுகாப்பா ஆவியானவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அவ்வளவு பலன் உள்ளவனா கர்த்தர் நம்மளை வைச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. பிசாசுக்கு எந்த சூழ்நிலை யார் எந்த காரியம் கடினமா இருக்கோ அங்கதான் போராடுறான், அங்கதான் கடினப்படுகிறான், அங்கதான் மல்லு கட்டுறான், அங்கதான் நம்ம எதிர்த்து நிற்கிறான். லகுவா இருக்கிற இடத்துல பிசாசு என்ன பண்ணுவது கிடையாது, வருவதில்லை, போராடுகிறது இல்ல. ஈஸியா என்ன பண்ணிடுவான், இவன் என்னைக்கு நம்மால் தாண்டா அப்படின்னு போயிடுவான். ஹல்லேலூயா. நம்மால் தானே எப்பனாலும் வந்து என்ன பண்ணிக்கலாம். ஆமென். முழு பிசாசுக்கு முழு கவனமும் சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமா எழும்பலாம். சில நபர்கள் உங்களுக்கு விரோதமா எழுதலாம், சில காரியங்களுக்கு உங்களுக்கு விரோதமா எழுதலாம். சில ரத்தம் மாம்சமும் ரத்தத்தை மாத்திரமல்ல வானம கண்ணுக்கு தெரியாத வானமனது பொல்லாத சேனைகள் உங்களுக்கு விரோதமா எழும்பலாம். இவைகள் எல்லாம் எழுப்பியும் போராடி உங்களை மேற்கொள்ளவில்லை என்றால் உங்களை தேவன் பலவான்களாக நிறுத்திட்டார். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் பலவான்களாக நிறுத்தி இருக்கிறார். ஆமென். ஆகையால்தான் ஆவியானவர் சொல்றாரு, நீ போராடு, உன் பலத்தை வச்சு நீ சும்மா உட்காராத. போன வாரம் கேட்ட உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட நீ எழுந்து போ. ஹல்லேலூயா. இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் பராக்கிரமசாலியா தான் அழைச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள கர்த்தர் பலத்தை வச்சிருக்கிறார். உங்களுக்குள்ள ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவன் 1000 பேரையும் 2 பேரு 16000 பேரை என்ன பண்ணுவான். ஹல்லேலூயா. நீங்க ஒரு ஆள் 1000 பேருக்கு சமம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 பேர் இணைஞ்சீங்கன்னா 2000 பேர் கிடையாது, 16000 பேருக்கு சமம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்ட வல்லமையுடையது. ஹல்லேலூயா. போராடுவதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் போராட வேண்டும். ஆமென். அழுக வேண்டிய நேரத்தில் அழுங்க, போராட வேண்டிய நேரத்துல போராடு. பிரைஸ் காட். சத்துரு சேனைக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு அப்பா என்ன தாயின் கருவுலத்து வந்து முன்ன தெரிஞ்சு பண்ணீங்களே இந்த யுத்தத்தை அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கூடாது. ஹல்லேலூயா. சதா காலமா அழுதுகிட்டே தான் இருக்கான். அவன் மூஞ்சி என்ன பண்ண முடியல நம்மளுக்கு. சில நேரத்துல சில பிரசங்கம் பண்ற ஆட்களே இந்த டிவில எல்லாம் சில நேரத்துல வர ஒருத்தர் அழுதுகிட்டே இருப்பாருன்னா போகும்போது அவங்க சவுண்டு கிடைச்சு அமைச்சு வந்து எப்ப பாரு எதுக்கெடுத்தாலும் என்ன பண்றதுனா அப்பா அப்பா அப்படின்ட்டே இருந்தா. தாவீது அழுக, அவன் தாவீது மாதிரி அழுது ஜபிக்கிறவன் எவனே கிடையாது. ஆமே. என் கண்ணீர் அவர் துருத்தில வச்சிருக்கிறாரியாங்க, அவ்வளவு நான் கண்ணீர் வடித்தேங்கிறான். ஆமே. அப்படிப்பட்ட தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி என்ன சொன்னானா, நீ நிந்தித்த இதே தேவனுடைய நாமத்தினாலதான் நான் வந்து நிற்கிறேன். இன்றைக்கு மாலைக்குள்ள உன் தலையை வெட்டி இந்த காகங்களுக்கு போடலனா இஸ்ரவேலிலே கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை நீ பார்ப்பன்ட்டான். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த வார்த்தை சொன்ன மாயத்திலே கோலியாத்துக்கு தலை சுத்தி இருக்கும். ஆமென். தான் விசுவாச அறிக்கையே சத்துருவை கொஞ்ச நேரம் என்ன பண்ண வச்சிருக்கோம். ஆமே. ஒரு அதிர்ச்சியான செய்தி கேட்டோடனே நம்மளால அப்பான்றாங்க. அது மாதிரி உங்களுடைய தைரியத்தில் இருந்து உங்கள் விசுவாசத்தில் இருந்து நீங்கள் பேசுகிற அந்த தைரியம் சத்துருவை ஒரு நிமிஷம் என்ன பண்ணும் அப்படின்னா பின்வாங்க வச்சிரும். அதுக்கப்புறம் கல்ல எறிங்க விழுந்துருவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்களுக்கு தீங்கு செய்ய அவர்கள் பயம் உண்டாயிற்று. ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவங்க என்ன பண்ண முடியல, அடிக்க முடியல அவங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். போராடும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு விரோதமா இருக்கிற சூழ்நிலைகள், உங்களுக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள், உங்களுக்கு விரோதமா என்னென்ன சூழ்நிலைகள் அதை எடுத்து நீங்க போராடுங்க. ஹல்லேலூயா. போராடுங்க. இது ஒரு போராட்ட களம், இது ஒரு யுத்த களம். ஆமென். இது ஒரு ஓட்ட பந்தயம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. 2 அல்லது 3 காரியங்களுக்காக நீங்கள் போராடும்படிக்கு, எந்தெந்த காரியங்களுக்காக போராடும்படிக்கு இதே வசனங்களிலிருந்து நாம் சில காரியத்தை பார்க்க போகிறோம். நீங்கள் வாசிங்க இதே வசனத்தை. 12வது வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நல்ல போராட்டத்தை போராடு. போதும்.
முதலாவது நம்முடைய போராட்டம் எதற்காக அல்லது எதிலிருந்து நாம் போராட வேண்டியது என்றால், உலகத்திலே நிறைய போராட்டங்கள் இருக்குது, நிறைய போராட்டங்கள் இருக்குது. ஆனால் ஆவிக்குரியவர்களாகிய நாம் போராட வேண்டிய காரியங்கள் எது? எதற்காக நாம் போராட வேண்டும்? விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை. அப்ப முதலாவது நாம் எதற்காக போராடுகிறோம் என்றால், நம்முடைய விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டியது இருக்குது. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்திற்காக, விசுவாசத்தில் இருந்து விசுவாசத்திற்கென்று விசுவாசத்தோடு போராடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய போராட்டம் முதலாவது எங்கே துவங்குகிறது? நம்முடைய விசுவாசத்திற்காக துவங்குகிறது. அதுல 2 தீமோத்தேயு 4:7 அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுடைய கடைசி வார்த்தையாக அவன் சொல்லுகிறான், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். பாருங்க, ரொம்ப அழகா சொல்லுகிறாரு. நான் போராடினேன், நான் ஓடினேன். ஹல்லேலூயா. நான் போராடினேன், நான் ஓடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை. அப்ப என்னுடைய போராட்டமும் என்னுடைய ஓட்டமும் எதில் இருந்து எதற்காக இருந்ததால், என் விசுவாசத்தை நான் பற்றிக் கொள்கிறதுக்காகவே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்திற்காக போராடுகிறவர்கள். நாம் எதற்காக போராடுகிறோம்? நம்முடைய பணத்திற்காகவோ, ஐஸ்வர்யத்திற்காகவோ, ஆசீர்வாதத்திற்காகவோ, அல்லது வேற ஏதோ காரியங்களுக்காகவோ, சில நேரங்களில் சில காரியங்களுக்காக ஜெபத்திலே போராடுறோம். ஆனால் நாம் பிரதானமாய் போராட வேண்டிய காரியம் எது என்றால், விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும். நம்முடைய விசுவாசம் எப்பொழுது துவங்கினது? ஹல்லேலூயா. மேலும் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு. அப்ப ஒரு நாள்ல நமக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துச்சு. என்ன விசுவாசம்? நான் அவரை ஏற்றுக்கொண்டேன் என்கிற ஒரு விசுவாசம். அதை விட அவர் என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் என்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசம் தான் என்னை நடத்தினது. இந்த விசுவாசம் தான் என்னை ரட்சிக்கப்பட வச்சது. இந்த விசுவாசம் தான் அவர் பக்கத்தில் என்னை கொண்டு போய் நிறுத்தினது. இந்த விசுவாசம் தான் என் வாழவே முடியாது இருந்த நம்மை வாழ வைக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்துச்சு. ஹல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசத்தின் மூலமாய் பெற்றதும் இந்த விசுவாசத்தையும் பிசாசு என்ன பண்ண ஆரம்பிக்கிறானா? திருட நினைக்கிறான். அதான் பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறான், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கல விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. ஏன் விசுவாசத்தை கர்த்தர் சோதிக்கிறாரு? ஏன்னா அந்த விசுவாசத்தை உங்களை தேவன் இடத்துல கொண்டு வந்து சேர்த்தது. அந்த விசுவாசத்தை உங்களுடைய தேவனுடைய பிள்ளைகள் ஆகக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தது. அந்த விசுவாசத்தை உங்களை தேவன் அண்டையிலே உங்களை நெருங்கி நிற்க வச்சிச்சு. அந்த விசுவாசத்தின் மூலமா தான் தேவனிடத்தில் நீங்க கிரியைகளை பெற்றுக் கொள்கிறீங்க. அந்த விசுவாசத்தின் மூலமா தான் தேவனிடத்தில் வல்லமைகளை பெற்றுக் கொள்கிறீங்க. அந்த விசுவாசத்தின் மூலமா தான் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறாரு. அப்ப எல்லாம் சகலமும் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது? எதை மையமாக வைத்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா விசுவாசம். ஆகையாலதான் உங்க விசுவாசத்தை திருடிட்டா நீங்க ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லைன்னா என்ன கிடையாது. ஆகையால பிசாசு என்ன பண்றானா? இந்த விசுவாசத்தை என்ன பண்ணிடணும்? ஹல்லேலூயா. ஆகையால அப்போஸ்தலன் பவுல் எப்போ உன்கிட்ட நிறைய இருக்கு, ஆனா விசுவாசத்திற்காக நீ போராட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. வெளிப்படையாக நம்முடைய விசுவாசத்தை திருடாவிட்டாலும் சில சூழ்நிலைகளின் மத்தியிலே சில நேரங்களில் சிலர் தங்களுடைய விசுவாசத்தை திருடுகிறதுக்கும் இழந்து போகிறதுக்கு விட்டு கொடுத்து விடுகிறார்கள். ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறதற்கு நீங்கள் போராட வேண்டும். எந்த சூழ்நிலை ஆனாலும், எந்த காரியங்கள் ஆனாலும், எந்த இழப்புகள் ஆனாலும், எவ்வளவு நிந்தனைகள் ஆனாலும், கண்ணீர்கள் ஆனாலும், நெருக்கடிகள் ஆனாலும், நான் விசுவாசத்தை நான் இழந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தை இழந்து விடாதபடிக்கு அதை பற்றி கொள்ள நாம் போராட வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. விசுவாச ஒரு திமிர்வாதக்காரனுடைய தகப்பன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சொல்லுகிற, ஆண்டவரே, என்னுடைய மகன் சிறு வயது முதல் கொண்டு அவன் இப்படி திமிர்வாத பிடித்தவனா இருக்கிறான். அநேக வேளை இந்த ஆவி அவனை தண்ணீரிலும் தீயிலும் தள்ளிச்சு. ஆகிலும் நாங்க என்ன பண்ணிருக்கோம்? அவனை காப்பாற்றுறோம். இப்போது உம்மால் ஏதாயும் செய்யக்கூடுமானால் செய்யும் அப்படின்ற போது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை சொல்றான். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், ஆகிலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படிக்கு அவனுக்குள்ளேயே விசுவாசத்திற்கு எதிராகவும் அவிசுவாசத்திற்கு எதிராகவும் ஒரு போராட்டம் நடக்குது. அநேகர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வெளிப்படையா அவன் சொல்லிவிட்டான், சிலர் வெளிப்படையா சொல்லுகிறது இல்லை.
சிலருடைய சில சூழ்நிலைகள் மத்தியில் அவர்களுக்குள்ளே விசுவாசத்திற்கும் அவிசுவாசத்திற்கும் இடையே சிலருடைய உள்ளான ஆவியிலே அவர்களுக்குள்ளே சில போராட்டம் நடக்குது. நமக்குள்ளே சில நேரங்களில் இப்படி ஒரு போராட்டம் நடக்குது. விசுவாசிக்கவும் முடியாம, அது அவிசுவாசத்துல விடவும் முடியாம, முடியும்னு சொல்லவும் முடியாது, வராது வாயி, முடியாதுன்னு சொல்ல வராது. பார்ப்போம் அப்படின்னே சொல்லிட்டு என்ன பண்ணிடுறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென். கவனிங்க, ஆமென். நமக்குள்ளே சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்ன ஆகுது? விசுவாசத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், எனக்குள்ளே விசுவாச பிரமாணத்தையும் நான் பார்க்கிறேன், மனுஷிக பிரமாணத்தையும் நான் பார்க்கிறேன். ஒன்றுக்கொன்று எனக்குள்ள இருந்து என்ன பண்ணுது? போராடுது. நியாய பிரமாணம் அது கிரியைகளை நோக்கி ஓடுது, விசுவாச பிரமாணம் அது விசுவாசத்தை நோக்கி ஓடுது. இப்ப நியாய பிரமாணத்தை விட்டு நான் விசுவாசத்துக்குள்ள வரணும், எனக்குள்ளேயே போராடுகிற வேறொரு பிரமாணத்தை நான் காண்கிறேன்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நான் நியாய பிரமாணத்தின்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆகவில்லை, விசுவாச பிரமாணத்தின்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாய பிரமாணம் என்ன சொல்லும்? நீ பலி செலுத்தினா, நீ காணிக்க கொடுத்தானா, நீ கரெக்டா ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சனா, அது ஆண்டவருடைய பிள்ளை. நீ விசுவாச பிரமாணம் என்ன செய்யும்? உள்ளான ஆவியிலே இருந்து நீ தேவனை நோக்கி நீ கூப்பிட்டா போதும், அது நீ தேவனுடைய பிள்ளை ஆயிருவ. அது உன்னுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் கனெக்ட் பண்றதுதான் விசுவாசம். நியாய பிரமாணம் என்னன்னா, உன் கிரியையும் அவரையும் கனெக்ட் பண்றதுதான் நியாய பிரமாணம். ஹல்லேலூயா. கிரியை முக்கியமானால் விசுவாசம் விருதாவா போயிருமே. கிரியை எல்லாம் முக்கியம்னா விசுவாசம் என்ன ஆயிரும்? வேஸ்ட். ஆமென். ஆனா விசுவாசத்திலிருந்து ஏற்படுகிற கிரியை பிரதானமானது. நீ விசுவாசத்தை நீ கிரியை செய்ய, நீ கிரியை செஞ்சுட்டு அந்த கிரியை மேல உன் விசுவாசத்தை என்ன பண்ணாத. நான் ஆண்டவருக்கு 50,000 ரூபாய் காணிக்கை கொடுத்துருவேன், கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு, காப்பாத்தாரு சொல்லிட்டு நீ கிரியை செய்துட்டு அந்த கிரியை மேல நீ விசுவாசம் வச்சனா அது விசுவாசமே கிடையாது, அது நியாயப்பிரமாணம். கொடுத்துட்டு வாங்குறது, வழி செலுத்தினா போதும், இந்த வருஷம் பூரா வருஷத்தை வாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அது நியாயப்பிரமாணம், அது கிரியை பிரமாணம். ஆனா விசுவாச பிரமாணம் என்ன? நான் அவர் நம்புறையா, அவர் நிச்சயமா எனக்கு ஒரு நன்மை செய்வார். ஒருவேளை என்னுடைய கால்கள் இடறினாலும் அவர் என்னை திரும்பி தூக்கி நிறுத்துறதுக்கு என்ன இருக்கிறார்? போதுமானவராக இருக்கார் என்று சொல்லிட்டு நீ கிரியை செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க விசுவாசத்திலிருந்து துவங்கின கிரியை பிரதானமா இருக்கும். ஆனா கிரியை மேல் விசுவாசம் வைத்தால் அது வேஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உங்கள் விசுவாசத்திற்காக நீங்கள் போராடுங்க. ஆமென். பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், பேதுருவே, இன்றைக்கு ராத்திரியிலே சேவல் கூவுவதற்கு முன்பாக நீ 3 தடவை நீ மறுதலிச்சு. ஒன்ன பிசாசு சொலகுல புடைக்கிற மாதிரி புடைக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிட்டான்? உத்தரவு கேட்டுக்கொண்டா. நான் அவன் பாவப்பா கொஞ்சம் பார்த்து புடப்பான்லாம் நான் சொல்லல, கொஞ்சம் பலவீனமானவன், கொஞ்சம் பார்த்து என்ன பண்ணு, ஒரு ஆஃபர் இருபதுல எதையாவது என்ன அது போடு அப்படின்னு என்ன பண்ணல சொல்லல. ஒரு விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொள்றேன். ஏன்னா பிசாசு சோதிக்கிறதும் பிசாசு புடைக்கிறதும் பிசாசு நம்மை நெருக்கிறதும் எதற்காக என்றால் உங்க விசுவாசத்தை திருடுறதுக்காக தான். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை வாயில இருந்து வந்துடாத, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாருன்னு சொல்லிட மாட்டான் தான் பிசாசு என்ன பண்றான். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் எடுக்கணும்னு நினைச்சாலும் எதையும் அவன் எடுக்காட்டாலும் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தா போதும், ஆண்டவனை கைவிட்டான்னு சொல்லிட்டா போதும். பிசாசு மத்த எதையுமே என்ன பண்ண மாட்டான். அதே ஆஸ்தி, அதே பணம், அதே பொருள், அதே அந்தஸ்து எல்லாம் இருக்கும், வாயில இருந்து மாற்ற ஆண்டவர் என்ன பண்ணிட்டா, பிசாசுக்கு ஜெயந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றைக்கும் கவனிங்க, உங்களுடைய ஆசீர்வாதமோ உங்களுடைய பொருளோ உங்களுடைய மேன்மையோ உங்களுடைய ஐஸ்வர்யமோ பிசாசுக்கு எதிரானதல்ல, உங்க விசுவாசம் தான் பிசாசுக்கு எதிரானது. ஹல்லேலூயா. உங்ககிட்ட இருந்து பிசாசு வீடு எடுக்கலாம், கார் எடுக்கலாம், ஐஸ்வர்யத்தை எடுக்கலாம், ஆஸ்தி எடுக்கலாம், ஐஸ்வர்யம் எல்லாத்தையுமே அவன் எடுத்தாலும் அவைகள்னால அவனுக்கு சல்லி காசு என்ன கிடையாது. ஒரு அதான் யோபுனுடைய வாழ்க்கையில அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் இழந்தாலும் தான் வாயில அவன் என்ன பண்ணலாம், தேவனை மறுதலியாமலும் அவனுக்கு விரோதமாய் பேசாமலும் பாவம் செய்யாமலும் இருந்தான். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அவன் அங்க வெற்றி எங்க நின்றது தெரியும். இயேசு கிறிஸ்து தேவனிடத்துல வந்து பிசாசு என்ன சொன்னான் தெரியுமா? அவன் பணத்தை எடுத்துருவேன், பொருள் எடுத்துருவேன், அவன் ஆஸ்தி எடுத்துருவேன், அவன் கழுதைகள் எடுத்துருவேன், ஒட்டகத்தை எடுத்துருவேன், பிள்ளைகள் எடுத்துருவேன், அவனுக்கு இருக்கிற எல்லா மேன்மையிலும் ஐஸ்வர்யத்தையும் நான் என்ன பண்ணிடுவேன், எடுத்துருவேன். எடுத்தா அவன் உண்மை என்ன பண்ணுவான்னா மறுதளிப்பான். அவனுக்கு தேவை என்ன? இவன் ஒட்டகமோ ஆடோ மாடோ கிடையாது. நல்லா கவனிங்க,
உங்ககிட்ட இருந்து ஒன்ன பிசாசு திருடிட்டானா, எடுத்துக்கிட்டானா, அவைகள் எடுத்தது நோக்கம் நீங்க நடந்து போறதுக்காக கிடையாது. காரை திருடிட்டானா நடந்து போறதுக்கு பிசாசு விருப்பம் போல நினைக்காதீங்க. உங்க வாயிலிருந்து ஆண்டவர் இப்படி என்னை நடக்க வச்சுட்டாரேன்னு சொல்லி தேவனுக்கு விரோதமா நீங்கள் பேச வைக்கிறதுக்கு தான் இந்த போராட்டமே நடக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென், ஹல்லேலூயா. என்ன ஆனாலும் சரி உங்கள் விசுவாசத்திற்காக நீங்கள் போராடுங்க. ஹல்லேலூயா. யோபு தனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை நிலை நிறுத்துவதற்கு தனக்குள்ளே அவன் போராடிட்டு இருக்கிறான். அவனுடைய 3 நண்பர்கள் வந்து பேசுறாங்க. அவன் மனைவி வந்து பேசுற, தேவனை தூசிச்சுட்டு என்ன பண்ணிடு, சாகுற அப்படியே ஆசை தீர அவர் என்ன பண்ணிடு, ஹல்லேலூயா, அஞ்சிட்டு என்ன பண்ணிடு, செத்து. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாயிலிருந்து அநேக நேரங்களிலே நம்முடைய இருதயத்துல கூட தேவனுக்கு விரோதமா ஆண்டவனை கைவிட்டுட்டாரு, ஆண்டவனை விட்டுட்டு போயிட்டாரு, தேவன் எனக்கு ஒரு தீமை நினைச்சிட்டாரேன்னு சொல்லி கூட என்ன பண்ணிடுறாரு, தேவனுக்கு விரோதமாய் சிந்திக்க கூட செஞ்சிடாதீங்க. அது பிசாசினுடைய வெற்றி. ஹல்லேலூயா. அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒரு சிறிய பிரச்சனை, சின்ன போராட்டம், சின்ன கண்ணீர், சின்ன ஒரு காரியம் வச்சுன்னா ரொம்ப லகுவாய் தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறாங்க. அவர்கள் பந்தய சாலைகளில் தோற்றவர்கள், மல்யுத்தத்திலே அவர்கள் தோற்று தூக்கி வெளியே எறியப்பட்டவர்கள். அவர்களுக்கு எப்படி கிரீடத்தை கொடுக்க முடியும்? தோற்றவனுக்கு என்ன கிடையாது? கிரீடங்கள் கிடையாது, முடிசூட்டுதல் கிடையாது, ஜீவ கிரீடம் கிடையாது, நித்திய ஜீவன் கிடையாது. விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறதுக்காக அல்லவா இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் ரத்த சாட்சியாக மறிச்சாங்க. அவங்களுக்கு இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறதான ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு அநேக மிஷனரிகளுக்கு முன்பாக இருந்தது. அவைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்து கர்த்தருக்காக ரத்த சாட்சியாக மறித்தாங்கன்னா அதை பார்க்கிற விலையேற பெற்றதை விசுவாசத்தை கர்த்தர் தங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு நம்பணும். அதற்காகவே அவர்கள் போராடினாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென். நீ ஜர்க்காட்டி பார்க்கறீங்க, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டியது அவசியம். சபை, திருச்சபை மக்கள் உங்க விசுவாசத்துக்காக போராடுங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய விசுவாசத்துக்காக நீங்கள் போராடுங்க. இயேசு தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் விசுவாசத்துல கொஞ்சம் பலவீனமானவன் அப்பா, ஆண்டவரே அவன் கொஞ்சம் பலவீனமானவன், அவனை கொஞ்சம் வேதம் சொல்லி விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை சேர்த்துக்கொள்ளுங்க. அப்படிப்பட்டவன உங்க கூட என்ன பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கோங்க. ஏன் இருக்கிற விசுவாசத்தையும் காலி பண்றதுக்கா? இல்ல, அவனை நீங்க விசுவாசிக்கிறத பார்த்து ஒரு சோர்ந்து போனவன் என்ன பண்ணணும்னா, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் ஒருவர் உங்களிடத்துல வந்தா நீங்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் பலப்பட வேண்டும். ஆமென். எபிரேயர் 10:35 வாசிக்கிற, மிகுந்த பலவனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க. ஆமென். விசுவாசம் தைரியத்தை பேசும், தைரிய ஞானத்தை பேசும். ஹல்லேலூயா. விசுவாசியாதவன் என்ன பேச முடியாது? தைரியத்தை பேச முடியாது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டது என்ன? அவங்களுக்கு பதவி கொடுத்திருந்தாரு, சம்பளம் கொடுத்திருந்தாரு, வீடு கொடுத்திருந்தாரு, சாப்பாடு கொடுத்திருந்தாரு, எல்லாத்தையும் பேர் தான் அடிமை. ஆனா சகலமும் அவர்களுக்கு என்ன பண்ணிச்சு? கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவளுக்கு கொடுக்கப்பட்ட காரியம், சோதனை எதுவென்றா, இந்த சிலைக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிடு? வணங்கிடு. ஹல்லேலூயா. இந்த சிலைக்கு முன்னாடி நீ விழுந்து ஒரு முழங்கால் போட்டுட்டு மட்டும் இருந்துச்சு போதும். சிலர் ரொம்ப ஞானமான பேசுவாங்க, நான் இருதயத்திலே கர்த்தரை விசுவாசித்துக் கொண்டு கைகளிலும் கால்களிலுமோ நான் விக்கிரகத்துக்கு முன்னாடி நான் விழுகிறேன் அப்படின்னு ரொம்ப ஞானமான என்ன பண்ணிடுவாங்க. ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்குள்ள விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் தைரியமாய் வார்த்தைகளில் வெளிப்பட்டுச்சு. என்ன? ராஜாவேன்னு கூட சொல்லல, நேபுகாத்நேச்சாரேன்ட்டான். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சாரே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்ப வைக்க போதுமானவரா இருக்கிறாரு. அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி இப்படி ராஜான்னு சொல்றாங்க பாரு, ஓங்கைக்கும் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய இன்சல்ட்டா இருக்கும் ராஜாவுக்கு. ராஜாவை உம்முடைய கைக்கும் சொல்லிக்கொள்ளல, ராஜாவாகி உம்முடைய கைக்கும் ராஜா ராஜான்னு கூட்டு திரியிறாங்க பாரு. ஆமா, அப்படிப்பட்ட ஓங்கைக்கும் ஆண்டவர்கள் என்ன பண்ணிடுவாரு? அப்படியே அவர் தப்பு வைக்காமல் போனாலும் நீ சொல்றதை கேட்டு வணங்குறதுக்கு நாங்க என்ன கிடையாது, நாங்க வணங்க மாட்டோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தின்படி, விசுவாசத்துலதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா
அவர்கள் போராட்டத்தை சந்திச்சார்கள். ஆமென். இன்றைக்கு அநேக வேளையிலே நம்முடைய தைரியத்தை நாம் இழந்து வருவதற்கு காரணம் என்னன்னா, உள்ள விசுவாசம் ஸ்ட்ராங்கா இல்ல. ஹல்லேலூயா. விசுவாசத்திற்கு இந்த பரிசுத்த வேதாகம் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கு. எபிரேயர் 11வது அதிகாரம். ஆமென். எபிரேயர் 11வது அதிகாரம் விசுவாசத்திற்காகவே கொடுக்கப்பட்டது. ஆமென். வெளியேற பெற்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள நீங்க சொல்லுங்க, நகையோ பணமோ நம்மளுக்கு இல்லாம இருக்கலாம். சொல்லுங்க, வெளியேற பெற்ற ஒரு விசுவாசம் என்ன இருக்கு? ஹல்லேலூயா. ஆமென். விலை மதிப்புள்ளது என்னிடத்தில் இல்லை, வெளியேற பெற்றது என்னிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு 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 ரூம் நிறைய தங்கம் நம்மளுக்கு குமிஞ்சிருந்தாலும் அதுக்கு வேல்யூவேஷன் உண்டு. இவ்வளவு வேல்யூ இந்த ரூம்குள்ள இருக்கு. 50 கோடி இருக்கு, 100 கோடி இருக்கு, என்ன இருக்கு? வேல்யூ இருக்கு. இந்த ரூம்குள்ள எவ்வளவு விலையேறப்பட்டது இருக்குன்னு என்ன பண்ண முடியாது. ஆமே. உலகத்திலே மிகப்பெரிய விலையேறப்பட்டதுன்னா கோகினூர் வைரம், அதானே? ஆமே. இருக்கிற விலையேறப்பட்டது அதுதான். எத்தனையோ கோடின்னு சொல்றாங்க. ஒரு கல்ல அதுக்கு மேல விலையை அவங்களால என்ன பண்ண முடியல. அது என்னன்னா விலை மதிப்புடையது. அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உலகத்திலேயே விலையேறப்பட்ட அந்த கோகினூர் வைரத்தை விட விலையேறப்பட்ட ஒண்ணு உங்கள்கிட்ட என்ன இருக்கு? இருக்கு. உங்களை கோடீஸ்வரன் சொல்லவா, லட்சாதிபதினு சொல்லவா, கோடா கோடீஸ்வரின்னு சொல்லவா? அல்லேலூயா. என்ன சொல்ல? ஆமென். விலையேற பெற்றதை கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறார். ஆமென். இப்ப சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, விலை மதிப்புள்ளது எனக்கு இல்லாட்டாலும் விலையேற பெற்றது எனக்கு இருக்கு. அல்லேலூயா. எவ்வளவு பவுன் நகை இருக்கு, அதுக்கு விலை இருக்கப்பா, அதனால அது நம்மகிட்ட இல்ல. விலையேறப்பட்டது நமக்கு என்ன இருக்கு? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்திற்காக போராடு. ஆமென். இந்த விசுவாசத்திற்காக போராடு. விலையேறப்பட்ட இந்த விசுவாசம் சோதிக்கப்படுகிற போது அதை பேதுரு இழந்து போய்விட்டான். ஆனா நீங்களும் நானும் இழந்து போய்விடக் கூடாது. ஏன் பேதுரு உடைய தோல்வி வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, அவன மாதிரி நீ என்ன பண்ணிடாத. ஹல்லேலூயா. அவன் என்ன பண்ணிட்டானா, இவர் யாருன்னு நமக்கு தெரியாது அப்படியா அப்படின்ட்டான். ஆமென். இவரை நான் பார்த்தது இல்லையே அப்படின்ட்டான். ஹல்லேலூயா. இவரை நான் பார்த்தது இல்லையே. பிரைஸ் காட். ஜீவனுக்கு பயந்து. ஆமென். ஏன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இன்றைக்கும் அநேகருடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு கர்த்தர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக பிதாவின் சமூகத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நானும் நிலைத்து நிற்கிறோம்னா நமக்காக ஒருவர் பரிந்து பேசுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்திற்காக போராடுங்க. ஆமென். அநேகர் தங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள தவறிவிட்டார். எல்லாத்தையும் வச்சுட்டு கையில என்ன பண்ணிட்டாங்க? விசுவாசத்தை விட்டுட்டாங்க. பிரைஸ் காட். ஆமென். விசுவாசத்தை விட்டுட்டான். பீட்டர் என்கிற ஒரு வாலிப பையன் ரோமாபுரி நாட்டில் கம்யூனிஸ்ட் ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் தேசமா இருக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரையும் அவர் கொலை செய்து கொண்டிருந்த அந்த ராஜாவுக்கு முன்பாக அவனை கொண்டு போய் கைதியாக நிறுத்துகிறார்கள். அவர் நிறுத்தப்படுகிற பொழுது அவனை சொல்றாங்க, நீ இயேசுவை மறுதலி, உனக்கு வேண்டிய சகலத்தையும் நான் என்ன பண்றேன், நான் கொடுக்கிறேன். நீ வேண்டிய சகலத்தையும் எனக்கு கொடுத்தாலும் எனக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை உன்னால என்ன பண்ண முடியாது. உன்னை வெட்டி துண்டு துண்டு ஆக்கிறேன்னு சொல்றான். நீ என்னை 1000 துண்டுகளை ஆக்கினாலும் ஒவ்வொரு துண்டும் இயேசுவின் மேல் விசுவாசம் உடையதாய் துடித்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இது கோபப்பட்டு எழுந்து அந்த ராஜா அவனை எடுத்து கல்லை பொடியாக்குகிற எந்திரத்துக்குள்ள அவனை தூக்கி போட்டான். அவன் அரைச்சு பொடியாக்கி ஒரு துணியை போல கசக்கப்பட்டு கீழே விழுந்தான். அதை பார்த்து நின்று அந்த இடத்துல இருந்த போர் வீரனுடைய தலைவன் ரட்சிக்கப்பட்டான். மறுநாள் அவன் ரட்சிக்கப்பட்டு இயேசுவே என்னுடைய சொந்த ரட்சகன் அவன் அறிக்கையிட்டான். அவனையும் எழுந்து அவனையும் அதே கல்லா மிஷின்ல போட்டு அவனை நுரைக்க போட்டான். எங்க இருந்து வந்துச்சு இந்த தைரியம்? எங்கிருந்து வந்துச்சு இந்த விசுவாசம்? விலையேற பெற்ற அந்த விசுவாசத்தை காத்துக்கல. இப்ப அவன் தன் ஜீவனை விட்டான், ஆனா நித்திய ஜீவனை பற்றி கொண்டான். ஹல்லேலூயா. ஆமென். அந்த ராஜா அவன் இடத்துல ஜீவனை தான் எடுக்க முடிஞ்ச வழிய நித்திய ஜீவனை எடுக்க முடியல. ஆகையால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே நல்ல போராட்டத்தை போராடு, ஜீவனை அல்ல நித்திய ஜீவனை பற்றிக்கொள். சில ஜீவனை பற்றி கொள்ளுகிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. 95 வயசுலயும்
ஐசியூல உட்காந்துட்டு நீ எப்படியாவது காப்பாத்திருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்குது? உசுரை பிடிச்சுக்கிட்டு சிலர் ஜீவனை பற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நானும் ஜீவனை பற்றி கொள்ளும்படிக்கு அல்ல, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கையை பார்த்து சொல்லுங்க, உங்க இருதயத்தை பார்த்து சொல்லுங்க, ஜீவனை நான் பற்றி கொள்ளவில்லை, நித்திய ஜீவனை பற்றி கொள்கிறேன். ஹல்லேலூயா. எந்த ஜீவனுக்கு விரோதமாய் 1000 பேர் எழும்பலாம், இந்த நித்திய ஜீவனுக்கு விரோதமா ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இந்த ஜீவனை பயமுறுத்தலாம், 100 பேர் சேர்ந்து என்ன பண்ணலாம், பயமுறுத்தலாம். ஆனா நித்திய ஜீவனை பயமுறுத்துறதுக்கு ஹல்லேலூயா முடியாது. ஏன்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்திற்காக போராடுங்க. அதை விட்டு பிசங்கி விடாதீங்க, அதை விட்டு வழிவிட்டு விடாதீங்க. எந்த சூழ்நிலையானாலும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் ஸ்திரமாய் இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். 1 கொரிந்தியர் 16:13 வாசிக்கிறோம். விசுவாசத்திலே நீங்க நிலைத்து நில்லுங்கள், நிலைத்து இருங்கள். ஹல்லேலூயா. அலெக்சாந்தரும் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் எழுதியிருக்கு. ஆமென். விசுவாசமாகிய கப்பலை அவர்கள் என்ன பண்ணிட்டாங்களா, சேதப்படுத்திட்டாங்க. நீங்க அப்படி இருந்துடாதீங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சில விசுவாசத்தை என்ன பண்ணிடுறாங்க, சேதப்படுத்திடுறாங்க. ஆமென். ஏதோ ஒன்று சொல்லி, ஏதோ ஒன்று மேல நம்பிக்கை வைத்து, ஏதோ ஒரு காரியத்தின் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசத்தை என்ன பண்ணி விடுகிறார்கள். நீங்க கவனிங்க, உங்களுடைய ஓட்டம் உங்க விசுவாசத்தினாலேயே ஓடணுமே ஒழிய வேறு ஒன்றின் மேலே ஓடாததுக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து நிற்க, பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கியே பொறுமையோடு ஓட கடவர்கள். ஹல்லேலூயா. அநேக சாட்சிகள் நமக்கு இருக்கிறது, விசுவாசத்தில் ஜெயம் பெற்றவர்கள். ஆமென். அதை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரத்துல பார்க்கிறோம். எல்லா வசனங்களும் நமக்கு பிடிச்ச வசனம். ஆனா அதுல ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். 38வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிங்க. உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. யாருக்கு? விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த உலகம் ஒரு பாத்திரமா இருக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு என்ன கிடையாது, எனக்கு இந்த வேர்ல்டு ஒர்த்து கிடையாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. வேர்ல்டு எனக்கு என்ன கிடையாது, இந்த உலகம் எனக்கு என்ன கிடையாது, ஒர்த்து கிடையாது. நமக்கு அது ஒரு பாத்திரமே கிடையாது, அது ஒரு பொருட்டே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க வாசிங்க 33வது வசனத்திலிருந்து வாசிங்க. விசுவாசத்தினாலே எடுத்த உடனே, விசுவாசம் வந்த உடனே என்னதான் வருது, ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் ஜெயிக்காத ராஜ்யம் கிடையாது. கவனிங்க, இன்னொரு ஒரு சாட்சி, ரஷ்ய தேசம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு 40 தேவனுடைய ஊழியர்களை, 40 தேவனுடைய மனுஷர்களை, தேவனுடைய மனுஷர்களை ஒரு அந்த தேசத்தின் ராஜா ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுனாலே அவர்களை அவரை என்ன பண்ணுவானா, சித்திரவதை செய்வான். உடனே வெட்டி கொள்ளாம என்ன பண்ணுவானா, சித்திரவதை செய்து அவர்களை மறுதளிக்க வைக்கிறதுக்காக அவன் தண்டனைகளை யோசித்து என்ன பண்ணுவான், கொடுப்பான். அதுல என்னன்னா, அந்த தேசத்துல பனி பயங்கரமாய் பொழிகிற ஒரு தேசம். ஆமென். பனி பயங்கரமாய், சாதாரணமான தண்ணீரை ஐஸ் கட்டியாய் மாறுகிற அளவுக்கு, உறைந்து போகிற அளவுக்கு இருக்கிற பனி நிறைந்த அந்த தேசத்துல அவர்களை என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய அரை நிர்வாணமாக அவர்களை நிறுத்தி ஒரு கழுத்து வரைக்கும் இருக்கிற தண்ணீர்ல கொண்டு போய் நிறுத்தினார். அவர்கள் நிறுத்தின தண்ணி பயங்கரமா குளிரும் போது வெளியில அந்த அரசன் அவருடைய சேனைகள் எல்லாம் வெளியில, போர் வீரர்கள் எல்லாம் வெளியில நின்று கொண்டு பார்ப்பாங்க. இவர்கள் எல்லாம் வஸ்திரம் போட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தன் இயேசுவை மறுதலிச்சுட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா வெளியில வாங்க, உங்களுக்கான வஸ்திரங்களுக்கு டாக்டர் இருக்கு, எல்லாருமே என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இந்த குளிர்ல நீ உறைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகிறதுக்கு நீ மறுதளிச்சுட்டு வெளியில வந்துட்டு, நான் உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன் அப்படின்னா, நேரமாக ஆக ஒருத்தர் 40 பேருமே என்ன ஆகலை, மறுதளிக்கவே இல்லை. நேரம் ஆக தண்ணீர் அது உறைஞ்சிக்கிட்டே வருகிறது. ஒவ்வொருத்தரா என்ன பண்றாங்கன்னா, அப்படியே மயக்கம் வருகிறது ஒவ்வொருத்தருக்கும். அப்படியே உடம்பு, எல்லோருடைய உடம்பும் அந்த பனியில உறைய ஆரம்பிக்கிறது. கழுத்து வரைக்கும் இருக்கிற தண்ணீர், மூச்சு விட முடியல அவர்களால். இல்லை, அவர்களுடைய முகங்கள் எல்லாமே பனி இதுக்கு தொடங்க கூட என்ன பண்ண முடியல,
முடியல. நேராக ஒவ்வொருத்தரா மறிக்கிறாங்க. இதுல ஒருத்தன் என்ன பண்ணிட்டானா, என்னை காப்பாத்துறீங்க, நான் இயேசுவே தேவன் இல்லை சொல்லி என்ன பண்ணிட்டான், மறுதலிச்சுட்டு ஓடி வந்துட்டான். அவனை உடனே தூக்கி வச்சுட்டு டக்குன்னு சொல்றாங்க திரும்பி, இங்க பாருங்க ஒருத்தன் வந்துட்டான், இவனை காப்பாத்திட்டோம், அதே மாதிரி உங்களையும் காப்பாத்திடுவோம், நீங்க ஒரு தலையை மட்டும் ஆட்டிட்டு சொல்லிருங்க அப்படின்னு சொல்றாங்க. பேசிட்டு இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு 40 கிரீடங்கள் பிரகாசமா இறங்கி வருகிறது கண்களுக்கு முன்பாக. அல்லேலூயா. 40 கிரீடங்கள் இறங்கி வந்து அந்த 40 பேர் மேலேயும் என்ன பாருங்க, ஒவ்வொருத்தரா மறிக்கிறார்கள், ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து இறங்குது. ஒரு கிரீடம் சுற்றி கொண்டு இருக்கிறது. ஏன்னா ஒருத்தர் மறுதலிச்சு வெளியில வந்துட்டான். இதை பார்த்து கொண்ட அந்த அரசன், இப்படிப்பட்ட பரலோகத்தின் மேன்மையவா இவன் வந்து தூசிச்சான்னு சொல்லி இந்த சட்டத்தை பார்த்த அந்த அரசன் தான் செத்தாலும் பரவாயில்ல இந்த கிரீடம் வேணும்னு சொல்லி உள்ளே இறங்கி பணியில உறைந்து அந்த கிரீடத்தை பெற்றுக்கொண்டு மறித்து போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்திற்காக நல்ல போராட்டத்தை போராடின மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மளுக்கு முன்பாக இருக்கு. ஹல்லேலூயா. மேகம் போன்ற திரளான சாட்சிகள். நீங்க மாத்திரம் தான் இந்த விசுவாசத்துல போராடிட்டு இருக்கிறீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி ராஜ்யங்களை ஜெயித்திருக்கிறாங்க. உங்களுக்கு முன்னாடி சிங்கங்களின் வாய்களை அடைத்திருக்கிறார்கள். பட்டயத்திற்கு தப்பி இருக்கிறார்கள். பலவீனத்திலே பலம் கொண்டிருக்கிறார்கள். யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். வாசிங்க 33 இருந்து வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யத்தை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணாங்களா, பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை நல்லா கவனிங்க. சில சிங்கத்தை நம்ம வாயை கிழிக்க முடியாது, ஆனா என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா கட்சிட்டு இருக்கிற சிங்கத்தின் வாயை என்ன பண்ணலாம்? சிமெண்ட போட்டு நல்லா என்ன பண்ணிடலாம்? சிங்கத்தின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர் தெழுதலுக்கு அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கெட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சிக்கப்பட்டார்கள், பட்டயத்தாலை வெட்டுண்டு மரித்தார்கள். செம்பரியாட்டு தோள்களை போற்றியும் வெள்ளாட்டு தோள்களை போர்த்திக் கொண்டு திரிந்தும் குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். அவர்களுக்கு உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிட்டு 12வது அதிகாரம் முதல் வசனத்துல சொல்றாங்க, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி இதே போராட்டத்துல, இதே விசுவாசத்துல உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் 2 பேர் அல்ல, ஒரு திரள் கூட்டமே நடந்து போய் செய்யப்பட்டிருக்கு. நீங்க ஒரு ஆள் நடந்திருந்தா நடக்கும் பொழுதுதான் உங்களுக்கு பாதை நடக்கிறதுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். ஒரு திரள் கூட்டம் இந்த போராட்டத்தின் பாதையில உங்களுக்கு ஒரு வழியை என்ன பண்ணிருச்சு? உருவாக்கி வச்சிருச்சு. நீங்க லெகுவாய் ஜெயம் பெற்று விடலாம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நல்ல போராட்டத்தை போராடு. ஆமென். உங்க விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறதுக்கு நீங்கள் போராடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நேரமாக அடுத்த ஒரு காரியத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் அதே 12வது வசனத்தை வாசிங்க. நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். இல்ல வாசனத்தை ஆரம்பத்திலிருந்தே வாசிங்க. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. முதலாவது விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறதற்காக போராடுறது. 2வது இந்த போராட்டம் நல்ல போராட்டத்தை போராடு. ஹல்லேலூயா. தேவையில்லாத போராட்டத்தை போராடிட்டு இருக்கக்கூடாது. ஆமென். அது டைம் வேஸ்ட், பலன் வேஸ்ட். ஹல்லேலூயா. ஆமென். தேவையில்லாத போராட்டங்கள், தேவையில்லாத காரியங்கள்ல போராடிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை என்ன பண்ண? நல்ல போராட்டத்தை போராடு. இந்த போராட்டத்திற்கு அப்படியானால் இதை தவிர்த்து அநேக போராட்டங்கள் உலகத்தில் என்ன இருக்கு? அதற்காக போராடுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆமென். அதற்காக போராடுகிறவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நல்ல போராட்டத்தை போராடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
Praise God. அதாவது விசுவாசத்தை காத்து விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும். இரண்டாவது, இந்த போராட்டம் நல்ல போராட்டமா இருக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. நல்ல போராட்டம். இன்னும் இதே அதிகாரம், இது 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 18வது வசனம் 1 தீமோத்தேயு 1:18. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டத்தை பண்ணும்படி கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. ஹalleluya. அப்படியான நல்ல போராட்டம் என்பது என்ன? உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளுக்கு ஏற்றபடி. ஹalleluya. இப்ப நல்ல வார்த்தை என்பது, நல்ல போராட்டம் என்பது என்னவென்றால், உங்களுக்கு வாக்களிக்கப்படாத, உங்களுக்கு முன்னுரைக்கப்படாத, உங்களுக்கு தரிசனமாகாத, உங்களுக்கு எவ்வளவு சம்மதம் இல்லாத ஒரு போராட்டத்தை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காதீங்க. ஹalleluya. எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்திற்காக நான் போராட முடியும். ஹalleluya. இந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறதுக்கு, இந்த தனிப்பட்ட தரிசனங்களை நிறைவேற்றுகிறதுக்கு, என் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு எனக்கு சகாயமா, ஒத்தாசையா பிரதர்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாமா ஒழிய எனக்கு பதில் நீங்க போராட முடியாது. ஹalleluya. உங்களுடைய விசுவாசத்திற்காக, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்திற்காக, உங்களுக்கு தேவனுக்கு முன்னுரைக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக, தேவ திட்டத்துக்காக நீங்க போராடணும். அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? சகாயர்களா இருக்க முடியுமே ஒழிய நாங்கள் போராட முடியாது. ஹalleluya. ஹalleluya. ஏன் தரிசனத்தை உங்களுக்குள்ள வச்சுட்டு நீயும் போராடுன்னு சொன்னா அது நல்ல போராட்டம் கிடையாது. நல்ல போராட்டம் என்பது என்னன்னா, உனக்கு, உன்னை குறித்து, உங்களுக்கு, உங்க முன்பு உருவாக்கப்பட்ட காரியத்திற்காக நீங்களே போராடுவது நல்ல போராட்டம். ஹalleluya. ஹalleluya. வேறொருவருடைய தரிசனத்திற்காக, வேறொருடைய திட்டத்திற்காக, வேறொருடைய வாக்குத்தத்தத்திற்காக நீங்கள் போராடுவது நல்ல போராட்டம் அல்ல. ஹalleluya. இன்னைக்கு அப்படி நிறைய எழுதிருச்சு. இன்னைக்கு நிறைய எழுதிருச்சு. மற்றவர்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம், ஆனா மற்றவர்களுக்காக நீங்க போராடக்கூடாது. ஆமென். மற்றவர்களுடைய தரிசனத்துக்காக நீங்க ஜெபிக்கலாம், மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்க ஜெபிக்கலாம், ஆனா மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் யுத்தம் பண்ண முடியாது. ஹalleluya. உங்கள் யுத்தம் உங்களுக்கு தான், உங்க வசனம் உங்களுக்கு தான், உங்க வாக்குத்தத்தம் உங்களுக்கு தான். அதில் ஊழியர்களாகிய நாங்கள் சில தேவ ஊழியர்கள், சில பெரிய ஊழியர்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நாங்கள் இப்படி ஒரு தரிசனத்தை பேர சொல்ல விரும்பல. ஒரு பிரபலமான ஒரு தேவனுடைய ஒரு மனுஷன், பிரபலமான ஒரு தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் பிரபலமான ஒரு ஆராதனை வீரர் சிவகாசியில் ஒரு மீட்டிங் நடத்தி கேட்ட வந்து, கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார் பிரதர், நீங்கள் வந்து செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணி இந்த மீட்டிங்கெல்லாம் ஏற்படுத்தி நடத்துங்க, இந்த தரிசனத்தை விருதுநகர் மாவட்டத்தில் செய்கிறதுக்கு உங்களை விட்டு ஆள் கிடையாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க. அவர் பிரபலமானவர், அவர்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, உங்க தரிசனத்தை நீங்க என்ன பண்ணுங்க, செய்யுங்க. நான் என்ன பண்ணுவேன்? நான் கிரை செலுத்துறேன். உங்க தரிசனம் நிறைவேற்றுகிறதுக்கு நான் கிரை செய்வேன், ஆனா நீங்க செய்யுங்க. நீங்க வந்து உங்களுக்கு நின்று நீங்க எல்லா விதமான ஒத்தாசைகளையும் நாங்கள் செய்யறதுக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். ஆனால் உங்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் கிரையும் செலுத்த முடியாது பாஸ்டர். ஹalleluya. ஹalleluya. நல்ல போராட்டம் என்பது என்ன? உனக்கு உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனத்தின்படியே, உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு பாருங்க. அந்த திட்டத்தை முதல்ல கண்டுபிடிங்க. அந்த திட்டத்தை கண்டுபிடிச்சு அந்த திட்டத்திற்காக ஒரு நல்ல போராட்டத்தை போராடுங்க. அதுதான் நல்ல போராட்டம். ஹalleluya. வாக்களிக்கப்பட எதுக்காக போராடுறோம்னு தெரியாம, ஏன் போராடுறோம் தெரியாம, ஏன் ஜெபிக்கிறோம் தெரியாம, கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு தெரியாம ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுகிறது, ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுகிறது, அது நல்ல போராட்டமா இருக்குமா? இருக்காது. காலையில இந்த கிரவுண்ட்ல எல்லாம் போய் பார்த்தோம்னா, காலையில ஒருத்தர் பயங்கரமா ரன்னிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், டைமர் வச்சு அங்கிட்டு ஓடுறான், டைமர் பார்க்குறான், அப்படி போறான். உடனே சுற்றி இருக்கிற பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, என்ன தம்பி எதுக்கு? இல்லை, இந்த 100 மீட்டர்ஸ்க்கு நான் போகிறது நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஆயத்தப்பட்டேன். சும்மா அவன்கிட்ட டைமர் பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். கூப்பிட்டு டைமர் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் ஓடிக்கிட்டே சொன்னா என்ன இருக்கும்? ஹalleluya. பிரைஸ் காட். ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ண முடியாது.
சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம சொல்றது நமக்கு சிறுபால சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தங்களை குறித்து உண்டான தேவனுடைய தீர்க்க தரிசனம் வாக்குத்தத்த தேவ திட்டம் என்பதை அறியாமலேயே அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களாம், தங்களுக்கென்று அல்லது வேறு ஒருவருடைய தரிசனத்தை அதே மாதிரி கர்த்தர் எனக்கு இதை செய்யணும், அதே மாதிரி அவர்கள் மாதிரி கர்த்தர் எனக்கு இதை செய்யணும், அவங்கள மாதிரி எனக்கு கர்த்தர் செய்ய சொல்லி மற்றவருடைய வாக்கு தத்தத்தையும் தரிசனத்தையும் தனக்கு சொந்தமாக்கி கொண்டு அதிலே ஓடுவது நல்ல போராட்டம் அல்ல. ஆமென். நான் சொல்ல வர்றது புரியும்னு நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நல்ல போராட்டத்தை போராட்டம். என்னை குறித்து உண்டான தேவ திட்டம் என்ன, அதற்காக நான் போராடுவேன். பிரைஸ் காட். என்னை குறித்து உண்டான தேவ திட்டத்திற்காக, என்னை குறித்து உண்டான அந்த முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களுக்காக நான் போராடுவதுதான் அது எனக்கான நல்ல போராட்டம். ஆமென். இதுவரை நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறோமா அல்லது வேறொருடைய போராட்டத்திலே நாம் பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் இள ஊழியர்கள் ஐக்கியத்தில் நான் பேசும்பொழுதுதான் சொல்லுகிற ஒரு விஷயம், நிறைய தரிசனங்களை இன்னைக்கு கொண்டு வந்து தரிசனம் இல்லாதவனுக்கு தான் என்ன பண்ண, தரிசு நிலத்துல தான் இணைத்தியாச்சும் கொண்டு வந்து விதைக்க முடியும். ஏற்கனவே எங்கள் நிலங்களை நாங்கள் உழுது போட்டு நெல்லு போடணும்னா சோளத்தை போடணும் சொல்ல எதை விதைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், பிளான் பண்ணி நாங்கள் வச்சிருக்கிறோம். எங்கள் நிலங்கள் தரிசு நிலங்கள் அல்ல. ஆமென். எங்கள் இருதயங்கள் தரிசு நிலங்கள் அல்ல. யாரோ ஒருவன் அவனுடைய விதைகளை கொண்டு வந்து தூவி விட்டு போவதற்கு நம்முடைய இருதயங்கள் தரிசு நிலங்கள் அல்ல. இது தரிசனத்தை நிரப்பி இருக்கிற ஒரு இருதயம். இது வாக்கு தத்தங்களின் தீர்க்க தரிசனங்களை நிரம்பி இருக்கிற இருதயம். இது சொல்லுங்க, ஏன் இருதயம் தரிசு நிலம் அல்ல, அது தரிசனங்களை விதைத்திருக்கிறது, வாக்கு தத்தங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது, வசனங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறது, ஆமென். அவருடைய அழைப்பு விதைக்கப்பட்டிருக்கிறது. இது தரிசு நிலம் அல்ல. இதை இந்த உள்ள விதைத்திருக்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு நல்ல போராட்டத்தை போராடிட்டு இருக்கிறேன். ஆமென். எனக்குள் விதைக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் விளைச்சலாக நான் பார்த்து அதை அறுவடை பண்ணுகிறதுக்கு நல்ல போராட்டத்தை நான் போராடிட்டு இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சும்மா கிடக்கிற நிலத்தை நம்ம யாருனாலும் வந்து என்னத்தினால என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது. சும்மா கிடக்கிற நிலத்தை என்னனாலும் செய்யலாம். ஆமென். சும்மா கிடக்கிற நிலத்தை என்னனாலும் செய்யலாம். பயன்பாடு இல்லாதவங்களை என்னனாலும் என்ன பண்ணலாம், செய்யலாம். ஆனால் இது பக்குவமாக உங்கள் இருதயத்தை தேவன் தீர்க்க தரிசனங்களுக்கும் தரிசனத்திற்கும் வாக்கு தத்துவத்திற்கும் அவர் உழுதுபட்டு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் நல்ல போராட்டத்தை போராடணும் ஆண்டவரே. ஆமென். சொல்லுங்க, சும்மா காரணம் இல்லாமல் இவர்கள் கண்ணீர் வடிக்கல, காரணம் இல்லாமல் இவர்கள் காத்திருக்கல. நான் என்ன ஏசு சொன்னீங்க, ஒண்ணுமே பெறலையே அப்படின்னு யாரும் என்ன பண்ண முடியாது. நாங்கள் காத்திருக்கிறது அந்த இந்த எனக்குள் விதைக்கப்பட்ட உங்களுக்குள் விதைக்கப்பட்ட அந்த தரிசனத்தினுடைய அறுவடையை நீங்கள் செய்யணும்னு சொல்லுவாங்க. இவர்கள் காரணம் இல்லாமல் இவர்கள் இத்தனை நாள் காத்திருக்கல, அவர்கள் இந்த நன்மையை முன்கூட்டியே அவர்கள் விசுவாசத்தபடியினால்தான் இவர்கள் காத்திருந்தார்கள் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடுங்க. நல்ல போராட்டம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. ஆமென். நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாகவும் இல்லை, அவைகள் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலனுள்ளவைகளாக இருக்கிறது. மாம்சத்தின்படி நாம் போராடுகிறவர்கள் அல்ல, மாம்சத்தின்படி போராடி கொண்டிருக்கிறவர்கள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய ஒரு தேவ பலத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் என்ன, உங்களுக்குள் விதைக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை எடுக்கிறதற்கு வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளே முயற்சி எடுத்தாலும் அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலன் உள்ள இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு வந்து அப்படியே ஒரு சேனையை வந்து உங்களுக்குள்ள விதைச்சதை என்ன பண்ண முடியும்? நல்லா கவனிங்க. வழிகளில் விழுந்த விதைகளை பறவைகள் பட்சிகள் தூக்கிட்டு போயிடும். ஆமென். வழியில் விழுந்த விதையை பறவைகள் என்ன பண்ணிடலாம்? பட்சிட்டு போயிடலாம். ஆனால் நல்ல நிலத்தில் விதைத்த விதைகளை பறவைகள் பட்சிப்பதில்லை. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எனக்குள் விதைகள் விழுகவில்லை, அது விதைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ள கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் வசனங்கள் விழுகல. ஆமென். விழுகல. சும்மா அப்படி தூக்கி எறிஞ்ச உடனே இங்க இருந்து வாக்கு தத்த வசனத்தை அப்படி தூக்கி எறிஞ்ச உடனே உங்க மேல வந்து விழுகல. கை நிறைய அரிசி அள்ளி இப்படி தூக்கி போட்டோம்னா என்ன அங்க மேல விழுகும்? நம்ம மேல கர்த்தர் என்ன பண்ணல? வாக்கு தத்தத்தை தூவல, விதைச்சிட்ட.
ஆமென். அப்படி அவர் விதைக்கிறதுனா என்னது? உள்ள பச்சு மண்ணை வச்சு என்ன பண்ணிட்டாரு? மூடிட்டார். Praise God. Hallelujah. எனக்குள்ள நான் சொல்ற வாக்குத்தத்தங்கள், நாங்கள் சொல்ற தரிசனங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற நீங்க ஜெபிக்கிற வாக்குத்தத்தங்கள் தரிசனங்களும் உங்களுக்குள் தூக்கி எறியப்பட்ட ஒன்று அல்ல. அது உங்களுக்கென்றே தேடி வந்து அந்த இடத்துல நின்று விதைச்சது. ஹல்லேலூயா. விதைக்கிறனா எந்த இடத்துல விதைக்கணுமோ அந்த இடத்துல அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு? நின்று கையை வச்சு குழியை பறிச்சு விதையை உள்ள வச்சு மண்ணை வச்சு என்ன பண்ணிட்டாரு? அப்போ உங்களுக்குள்ள வச்சிருக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, உங்கள்கிட்ட வந்து உள்ள வந்து அமர்ந்து உங்களோடு அமர்ந்திருந்து அது உங்களுக்குள்ள பக்குவமா உள்ள வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப இவ்வளவு செக்யூர் பண்ணி ஆண்டவர் வச்ச வாக்குத்தத்தத்தை பிசாசு கண்டிப்பா என்ன பண்ணுவான்? வளர விடாம இருக்கிறதுக்கு என்ன போராட்டம் பண்ணணுமோ பண்ணுவான். ஹல்லேலூயா. வழி அருகே விதைக்கப்பட்டு விழுந்த விதைகளுக்கு களைகளை அகற்ற வேண்டிய அவசியமும் இல்ல. பாறைகளுக்குள் விழுந்த விதைகளுக்கு மேலே கவனம் செலுத்த வேண்டிய அவசியமும் இல்ல. ஏன் வயல் விதைக்கப்பட்ட விதைய நமக்குள்ள இருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை மாத்திரம் பிசாசு திருடணும்னு நினைக்கிறானா? இது அவனுக்கு தெரியும். வழியில விழுந்த விதை பறவை வச்சுட்டு போயிடும். பாறைகளுக்குள்ள விழுந்தது கொஞ்ச நாள் வளர்ந்த மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? அதாவே காணாம போயிடும். முள்ளுகளுக்குள்ள விழுந்த விதை முள்ளு ஏற்கனவே நம்ம வளர்த்து வச்சிருக்கிறோம். அதே அவனை நெருக்கி என்ன பண்ணிடும்? வளரோடாம தடுத்துரும். அதனால அவங்களெல்லாம் விட்டு, ஆனால் வசனத்தை தன் இருதயத்திலே விதைத்திருக்கிற ஜனங்களை மாத்திரம் பிசாசு ஏன் தர்றானா? அவனுக்கு தெரியும் இது வளர்ந்தால் நிச்சயம் 30, 60, 100 பலன் கொடுக்க தக்கதான் வளரும். ஹல்லேலூயா. இது வளரும். உங்களுக்குள்ள இருக்கிற வசனத்துடைய வளர்ச்சியை பிசாசுக்கு நல்லா தெரியும், கர்த்தருக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. அங்கே விழுந்த விதைகள் பலன் தருவதில்லை, ஆனா உங்களுக்குள்ள விதைத்த விதைகள் நிச்சயமா பலன் தரும் பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் இது வளர்றதுக்காக போராடுகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. பலனை உங்களுக்குள்ள இது நீங்க வளர்ந்தா நிச்சயமா ஒரு 100 பேருக்கு பலன் உள்ளவர்களா தான் இருப்பீங்கன்னு யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தை என்ன பண்ணுங்க? நம்ம சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கென்று அளிக்கப்பட்ட தேவ திட்டத்தை என்ன பண்ணுங்க? ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக 4 ஸ்டெப் ஃபார்வர்ட் வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா 4 ஸ்டெப் ஃபார்வர்ட் வருவார். ஆமென். உங்களுக்கு நீங்க ஆண்டவருக்காக 10 ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா அவர் இறங்கி வந்து சேனையோட நின்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடுங்க. நல்ல போராட்டத்தை போறாங்க. நல்ல ஓட்டம் இது. பிரைஸ் காட். என் ஓட்டத்தை பாதியில நான் விடுகிறவர் நல்ல. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இன்னும் ஓடுவேன், இன்னும் பலன் உள்ளவர்களாக ஓடுவேன். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும், எனக்குள் இருக்கிற விதைத்த விதைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கிற வரை அவர் என்ன பிசாசு சத்துருவின் இஷ்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல போராட்டம் அது. ஆமென். நல்ல போராட்டம் அது. நல்ல போராட்டத்தை போராடுங்க. விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. Praise God. நல்ல போராட்டம். நல்ல போராட்டம். அப்போ இது ஆபிரகாம் உடைய மந்தை மேய்ப்பர்களும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பர்களுக்கு வாக்குவாதம் உண்டான போது அங்கே லோத்தோடு கூட அவன் என்ன பண்ணல? போராடு. ஆமாம். நல்ல இதே இது லோத்தை வந்து லோத்தினுடைய தேசங்களை அவர்களை கைது செய்து சிறையாக்கி கொண்டு போகிற பொழுது அங்க போய் யுத்தத்தை என்ன பண்ணிட்டான்? அவன் தெரிஞ்சு ஏன் யுத்தம் லோத்து கூட கிடையாது, ஆனா இவன் கூட இருக்கிறவன ஒருத்தர் சிறை பிடிச்சானா அவன் கூட தான் என்னுடைய யுத்தம். ஆனா ஆபிரகாமுக்கு யுத்தம் செய்ய பலன் இருந்து லோத்து கூட என்ன பண்ணல? யுத்தம் பண்ணல. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. யுத்தம் எங்க பண்ணணும், எங்க போராடுறதுங்கிறது நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு கரெக்டா தெரியும். எது நல்ல போராட்டம், எது தேவையில்லாத போராட்டம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எது போராட்டம், எது தேவை, எது தேவையில்லை, நல்ல போராட்டத்தை என்ன பண்ணுங்க? போராடு. சில நபர்களுக்கு நான் சொல்லுறது என்ன, யாரோ ஒருத்தருக்காக நம்மகிட்ட வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னா பேசுவோம். அவங்களுக்காக உங்களுக்கு நீங்க எதுக்காக தான் வந்தீங்களா? ஆமா, உன்னுடைய தரிசனத்துக்காக நீ விடிய விடிய ஓடு. ஆமே. சில நபர்கள்ட்ட சில ஊழியர்கள் பேசும்போது நான் சொல்றேன், உங்க தரிசனத்திற்காக நீங்கள் விடிய விடிய என்ன பண்ணுங்க? ஓடுங்க. ஆனா இனி ஒருத்தருடைய தரிசனத்திற்காக உன்னுடைய நேரம் காலத்தை என்ன பண்ணாத? சுலபம்.
ஹalleluya ஹalleluya praise god. Praise the Lord. யார் தேவையில்லாத போராட்டத்தை பண்ணுவாங்கன்னா தனக்குள்ள விதைக்கப்பட்டு இருக்கிற தீர்க்கதரிசி வசனத்தை அறியாதவன் தேவையில்லாத போராட்டத்தை பண்ணிடுவான். ஹalleluya praise the lord. ஆமென். நல்ல போராட்டத்தை போராடினார். ஆமென். இன்னொரு காரியம் அதை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். யாக்கோபு தேவனோடு மனுஷனோடும் போராடி மேற்கொண்டான். வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பது ஆசீர்வாதத்திற்காக போராடின யாக்கோபு. ஹalleluya போராடி மேற்கொண்டவன். ஆமென். ஹalleluya மனுஷனோடு தன் சுதந்திர வேதத்திற்காக போராடினவன் தேவனோடு தன் ஆசீர்வாதத்திற்காக போராடினான். ஹalleluya யாக்கோபின் மனைவி சொல்கிறார், என் சகோதரியோடு நான் போராடி அவரை மேற்கொண்டேன் என்று சொல்லி ஒரு குமாரனை பெற்றெடுத்தால் அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டான். ஹalleluya ஒரு போராடி மேற்கொள்ளுகிறவர் ஜெபத்திலே போராடுங்க. ஆமென். விசுவாசத்திற்காக போராடுங்க. உங்க வாக்குத்தத்த தீர்க்க தரிசனங்களுக்காக போராடுங்க. மூன்றாவது உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபத்திலே போராடுங்க. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடலாம். எல்லாரும் கண்களை மூடலாம். விசுவாசத்தின்படி நல்ல போராட்டத்தை போராடு.